மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது மருத்துவ நேரம். மருத்துவ நேர நிகழ்ச்சியில் உடல் வலி மற்றும் எலும்பு முறிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கிறார் சித்தா ஆயுர்வேதா மருத்துவமனையின் மருத்துவர் RS வேலுமணி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இன்னைக்கு எலும்பு முறிவு பத்தி முதல்ல பார்க்கலாம். நிறைய பேத்துக்கு சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு எலும்புல அங்கங்க வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கும் இதுக்கும் எப்படி தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. ஆமா, அதாவது பாத்தீங்கன்னா எலும்பு மூட்டுகளில் வரக்கூடிய வியாதிகளுக்கு சர்க்கரை வியாதினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிறைய உண்டு. அதாவது எதுலையுமே கீழே விழுந்திருக்க மாட்டாங்க, எதுலையுமே அடிபட்டு இருக்காது, நல்லா தான் படுத்திருப்பாங்க. காலைல எந்திரிச்சு பார்த்தாச்சுன்னா அவங்களுக்கு தோள்பட்டையில வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. சர்க்கரை வியாதி நோயாளிகள்லாம் பார்த்தீங்கன்னா தோள்பட்டை வலியினால பெரும்பாலும் அவதிப்படுவாங்க. அதாவது கையை மேலே தூக்க முடியாது, கையை பின்னால் கொண்டு போக முடியாது, தலை சீவ முடியாது, முதுகு சொரிய முடியாது, அவங்களோட வேலைகளை அவங்க செய்ய முடியாமல் கஷ்டப்படுவாங்க. சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டு தோள்பட்டையில் வலி வர்றவங்களுக்கு எந்த ஒரு டேமேஜும் இருக்காது. ஜவ்வு கிழிதல் இருக்குமா? இருக்காது. எலும்புல கிராக் இருக்குமா? இருக்காது. ஆனால் இன்றைக்கு சிலர் ஸ்கேனு அதெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு ஜவ்வு கிழிதல்னு சொல்லிடுவாங்க. நிறைய பேர் இதில் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் இந்த அனுபவத்தை அடைஞ்சிருப்பாங்க. தோள்பட்டையில் சர்க்கரை வியாதினால் வரக்கூடிய வலியை ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு ஜவ்வு கிழிதல் அப்படின்னு தவறுதலாக ரிப்போர்ட்டு கொடுத்து அவங்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ சர்க்கரை வியாதினால தோள்பட்டை வலி வரும் அப்படிங்கிறது அதாவது நிறைய மருத்துவர்களுக்கு தெரியும். சில மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கரை வியாதினால வரக்கூடிய பாதிப்பை ஜவ்வு கிழிதல் நிறுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தோள்பட்டையில் பந்துக்கிண்ண மூட்டு, தோள்பட்டையில் வர்ற வழியில் நீங்கள் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா பந்துக்கிண்ண மூட்டு அந்த மேல் பகுதி பால் மாதிரி இருக்கும். எதுக்காக அந்த பால் மாதிரி படைக்கப்பட்டிருக்கு? அந்த எலும்பு மேல் பகுதி எலும்பு எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு? பால் மாதிரி உருளணும். கையை மேலே தூக்கணும்னா மேல் பகுதி பால் மாதிரி இருக்கிறதுனால தான் அது உருளுது. அது உருண்டாதான் கையை மேலே தூக்க முடியும். அப்போ அது உருளணும்னா மேல் பகுதி பால் மாதிரி இருக்கணும். பால் தான் உருளும். ஏதாவது சதுரமாக படைக்கப்பட்டிருந்தா உருளுமா? அதனால தான் தோள்பட்டை ஜாயிண்ட் மேல் பகுதி பால் மாதிரி படைக்கப்பட்டு. இப்போ அது உருளணும் அப்படின்னா சொன்னா மேல் எலும்புக்கும் அந்த அந்த பந்துக்கிண்ண மூட்டுக்கும் கேப் வேணும். இப்படி இருக்கும், இந்த கேப் வேணும். அந்த கேப்புக்குள்ள நீர்க்கட்டிகள் ஏற்பட்டுக்கிடும். சக்கரை வியாதி பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சக்கரை வியாதினால வரக்கூடிய நீர்கள், கெட்ட அமிலங்கள் அங்கே டெபாசிட் ஆயிரும். அந்த கேப் இல்லாமல் படைக்கப்பட்டிருந்தா என்ன ஆகும்? இடிச்சுக்கிடும். கையை மேலே தூக்கும் போது அந்த பகுதி இடிச்சுக்கிடும், மேலே தூக்க முடியாது. அதனால தான் கேப் வச்சு படைக்கப்பட்டிருக்கு. அதில் ஜவ்வு இருக்கு. அந்த ஜவ்வுக்குள்ள சக்கரை வியாதினால வரக்கூடிய நீர்கள், கெட்ட அமிலங்கள் அங்கே டெபாசிட் ஆயிரும். இப்போ கெட்ட அமிலம் தோல்ல தங்க என்ன ஆகும்? வீங்கிரும்ல. அதே மாதிரி ஜவ்வுக்குள்ள போய் அந்த கெட்ட அமிலங்கள் தங்கிக்கிட்டனா அங்க வீக்கம் ஏற்பட்டு அங்க தசை இறுக்கம் ஏற்பட்டுரும். அந்த ஜாயிண்ட்டுக்குள்ள ஒரு வீக்கம் ஏற்பட்டுட்டுனா கேப் இருந்தாதான் உருளும். அந்த பகுதி வீங்கி கேப் அடைச்சுக்கிட்டுனா அது உருளாம போயிடும். அப்போ கையை உருண்டாதானே பின்னால போகும். கையை பின்னால கொண்டு போக முடியாது, மேலே தூக்க முடியாது, தலை சீவ முடியாது, முதுகு தேய்க்க முடியாது. அவங்க வேலையை அவங்க செய்ய முடியாம அவதிப்படுவாங்க. இதுக்கு எங்களோட வைத்தியசாலையில வந்தீங்கன்னா இந்த தோள்பட்டையில வர்ற வலி உண்மையிலே கீழே விழுந்து அடிபட்டு ஜவ்வு டேமேஜ் ஆயிருக்கா, அல்லது சக்கரை வியாதினால அங்க தோள்பட்டை ஜாயிண்ட் உள்புண் ஏற்பட்டு வீக்கம் ஏற்பட்டு தசை இறுக்கம் ஏற்பட்டிருக்கா, சக்கரை வியாதினால உங்களுக்கு தோள்பட்டையில வலி இருக்கா. தோள்பட்டை வலி மட்டும் வலிக்காது, அப்படி கழுத்தோட பின்பக்கம், நடுமுதுகு, இந்த மாதிரி அந்த ஜாயிண்ட், அந்த இப்போ வலது பக்கம் தோள்பட்டைனா வலது பக்கமே இறுக்கமாகி போகும். அதான் தசை இறுக்கம்னு சொல்றது. அப்படி கையை மேலே தூக்க முடியாதுன்னு அவங்களோட வேலைகளை செய்ய முடியாம அவதிப்படுவாங்க. அவங்களுக்குலாம் எங்களோட வைத்தியசாலையில் இது உண்மையிலே கீழே விழுந்து அடிபட்டதா அல்லது சக்கரை வியாதினால வந்த வழியா அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக கண்டுபிடிச்சு அதற்கேற்றார் போல சிகிச்சை கொடுக்கும்போது அதை நம்ம 100% குணப்படுத்திடணும். பார்த்தீங்கன்னா அந்த சக்கரை வியாதியோட அளவை குறைக்கும் போது தான் நம்ம அந்த தோள்பட்டைக்கு உள்ள ஏற்பட்டிருக்கிற உள்புண்ணை ஆற்ற முடியும். இப்போ சக்கரை வியாதியை இப்போ மாத்திரை மருந்துனால நம்ம எல்லாம் குறைக்க முடியுமா? அதோட அளவை தான் குறைக்க முடியும். நம்ம அளவு டெஸ்ட் பார்ப்போம்,
அதை குறைக்க முடியுமே தவிர உண்மையிலே உடம்புல சர்க்கரையின் அளவை குறைக்கணும்னா நம்ம பத்தியம் இருக்கணும். பத்திய முறைகள் நாங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பத்திய முறைகள், எங்களோட மருந்துகள், மூலிகை மருந்துகளை சாப்பிட்டு கொண்டு அந்த பயிற்சிகள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கட்டாயம் அந்த தோள்பட்டையில் இருக்கக்கூடிய தசை இறுக்கத்தை தவிர்த்து பழைய மாதிரி எல்லாரையும் போன்ற அந்த ஜாயிண்டுகளை சுத்த முடியும், பின்னால் கொண்டு போக முடியும், கையை மேலே தூக்க முடியும். இந்த மாதிரி அந்த தசை இறுக்கத்தை, தோள்பட்டையில் உள்ள பாதிப்பை 100% நம்ம குணப்படுத்தி விடுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சக்கரை வியாதினால கால் கருத்து போகுதல் நாங்களாம் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய நோயாளிகள் வந்து எங்களோட வைத்தியசாலையில் நிறைய நோயாளிகள் வந்து பார்த்தீங்கன்னா கால் கருத்து போகிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னால் ஒரு நேரம் பார்த்துடலாம். மக்கள் வணக்கம். நேர் இணைப்புல தான் இருக்கீங்க, பேசுங்க. மக்கள் வணக்கம். ஹலோ மேடம், கேக்குதா மேடம்? கேக்குது, சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. சார் மேடம், என்னோட பேர் அஞ்சுமா மேடம். நான் சிவகாசில இருந்து பேசுறேன். மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்கம்மா. சரிங்க மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார், நாங்க சிவகாசில இருந்து பேசுறோம் சார். சரி, சொல்லுங்க. எனக்கு வந்து முட்டி வளர்ச்சி சார். ஏப்ரல் 4ஆம் தேதி கீழே விழுந்துட்டேன். சரி. வலது கை முட்டி வந்து நகண்டுருச்சு. வலது கை தானே? கை தான் சார். கை இந்த முட்டி இருக்குல்ல, அது விலகிருச்சு. சரி. ஆமா சார். வலதுதான் நாங்க நாட்டு வைத்தியத்துல எடுத்து வச்சு கெட்டணும். ஆனா முட்டி சரியாயிடுச்சு சார். சரி. ஆனா என்னன்னா ஃபுல்லா ஓரளவுக்கு நீட்ட முடியுது, ஃபுல்லா என்னோட கையை நீட்ட முடியல. சரிம்மா, எவ்வளவு நாள் ஆச்சுமா? 2 மாசம் ஆயிடுச்சு சார். சரிம்மா, அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த முழங்கை மூட்டுல அந்த ஜாயிண்ட் விலகி இருக்கும். அதை துல்லியமா பொருத்தி கெட்டு போட்டிருப்பாங்க. கெட்டு போட்டு கையை எல் பொசிஷன்ல வச்சு கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் கெட்டு போட்டதுனால இங்க ஒரு இறுக்கம் ஏற்பட்டிருக்கும். இதுக்கு பாத்தீங்கன்னா மஞ்சனத்தி இலை உங்க ஊர்ல கிடைக்கும். நுணை இலை அல்லது மஞ்சனத்தி இலை அல்லது விராலி இலை, இந்த மாதிரி நுணை இலைன்னு சொல்லுவாங்க, மஞ்சனத்தி இலைன்னு சொல்லுவாங்க. அது ரெண்டுமே ஒண்ணுதான். மஞ்சனத்தி இலை, நுணை இலை ரெண்டுமே ஒண்ணுதான். அதை பறிச்சு புட்டை விற்கிற மாதிரி அவிச்சு, மஞ்சனத்தி இலை நுணை இலை கிடைக்கலன்னா விராலி இலைன்னு சொல்லுவோம், அதையும் பறிச்சு கட்டலாம். இதை வந்து புட்டை விற்கிற மாதிரி அவிச்சு தாங்குற அளவுக்கு சூட்டில், தாங்குற அளவுக்கு ரொம்ப பொத்தரக்கூடாது, தாங்குற அளவுக்கு சூட்டில் வச்சு நைட்டு வச்சு கட்டிட்டு காலில் அவுத்து தூர போட்டு வாளியில் தண்ணி வச்சு தூக்கலாம், பார்க்கம்பி பிடிச்சி தொங்கலாம். ஒரு வெயிட்டை தண்ணி, ஒரு இரும்பு வாளியில் தண்ணி வச்சுட்டு தூக்கி தூக்கி எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்லா நீட்டை வந்துடும், மடக்க வந்துடும். இது ஒன்றும் பெரிய பயமான விஷயம் கிடையாது, ஒன்றும் கவலைப்படக்கூடிய விஷயம் கிடையாதுமா. இதை செஞ்சு பாருங்க. சரியா வராட்டா எங்களோட வைத்தியசாலையில், சென்னையில் எங்களோட வைத்தியசாலை இருக்கு, அங்கே அந்த டிவியில் அட்ரஸ் போய்கிட்டு இருக்கோம், அந்த ஃபோன் நம்பர் இருக்கு, அதுக்கு கேட்டு எங்களோட வைத்தியசாலையில் வந்து பாருங்க, கட்டாயம் சரியாயிரும். அழைத்தமைக்கு நன்றி. மற்றொரு நேரம் இணைப்பு இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம். உங்க பெயர் சொல்லுங்கய்யா. என் பேரு ஜெகதீஷ். எங்க இருந்து பேசுறீங்க? திருநெல்வேலியில இருந்து. மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். நீங்க சொன்ன மாதிரி இந்த கால்ல வாத நீர் இறங்கிச்சுன்னா அந்த மூட்டு இருக்குல்ல, அதுல வந்து குருத்தெலும்பு ஜப்புலாம் வந்து அரிச்சிரும் அப்படின்னீங்க. சரி. அதே போலதான் என் கால அது இதுவாகி இப்போ லைட்டா பெண்ட் ஆயிட்டு இருக்கு அந்த இடம். உங்களுக்கு வயசு என்னாச்சு? வயசு 40. 40. என்னென்ன வியாதி இருக்கு? உப்பு சத்து இருக்கா? இல்ல, அப்படி இல்லை சார். எனக்கு வந்து ஓவர் அந்த இடத்துல வந்து ஓவர் அழுத்தம் கொடுத்தேன். சரி. அந்த இடத்துல நீங்க சொன்ன மாதிரி வாத நீர் ரொம்ப நாள். என்ன வேலை பாக்கீங்க? அந்த சூப்பர் மார்க்கெட் வேலைக்குங்க. டெய்லி காலையில நைட் வரைக்கும் மூட்டை தூக்குறது. சரி. 2 கால் வீங்குதா, ஒரே கால் மட்டும் வீங்குதா? ஒரு கால் மட்டும். ஒரு கால் மட்டும். எது கீழே விழுந்தீங்களா? ஆமா ஆமா, வீங்கி அப்புறம் பத்திருச்சு. ஆனா அந்த பெண்ட் ஆயிட்டு அந்த பகுதி. சரி. கீழே எதுவும் விழுந்தீங்களா? இல்ல விழல. தன்னாலதான் கால் வளையுது, கால்லாம் வீக்கம் இருக்கு. வீக்கம் இப்போ வந்து திடீர்னு ஓவரா அந்த இடத்துக்கு வந்து ஓவரா இப்போ வெயிட் தூக்குறோம் அப்படின்னா அந்த வீக்கம் வந்துருது. அப்புறம் ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டோம், நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா வீக்கம் வச்சிருது. அந்த பகுதி அப்படியே லைட்டா பெண்ட் ஆயிட்டு இருக்கு, அப்படி இருக்கு. சரியா? தூங்குன பிறகு எத்தனை ட்ரிப் யூரின் போறீங்க? 2-3 வாட்டி. 3 வாட்டி. 40 வயசுல தூங்குனதுக்கு அப்புறம் 3 வாட்டி யூரின் போறீங்க. ஆமா, 1 வாட்டி 2 வாட்டி 3. அதான். எத்தனை மணிக்கெல்லாம்?
மேக்சிமம் 1 மணி 2 மணி ஓகே, அப்புறம் காலைல 5 மணி. சரி, அந்த மாதிரி 3 ட்ரிப்பு நைட்டு 40 வயசுல எல்லாம் 3 ஏதோ ஒரு வேளை போகலாம். 3 ட்ரிப்பு போகும்போது நம்ம வந்து அங்க உங்களுக்கு வந்து சக்கரை வியாதி இருக்கா டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்ல சக்கரை எல்லாம் கிடையாது. உப்பு சத்து அதிகமா இருக்கா எதுவும் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? உப்பு சத்து இல்ல, இந்த அதெல்லாம் நல்லா தெரியும் சார். சரி, கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? டெஸ்ட் பண்ணது கிடையாது. சரி, உங்களுக்கு அந்த வேலையை விட்டதுக்கு அப்புறம் ஓரளவு நார்மலுக்கு வந்துட்டு, ஆனா அந்த வளைஞ்ச பகுதி வளைஞ்சதாக இருக்கு சார். சரிங்கய்யா, உங்களை நம்ம நேர்ல பார்க்கும்போது அந்த கால் வீக்கம் எதனால இருக்கு, ஓகேவா? இது வந்து எதனால அந்த வாத நீர் அதிகமாகுது? சிலருக்கு நின்றுகிட்டே இருக்கிறதுனால ஒரு உடம்புல கெட்ட நீர், இயற்கையில உடம்புல உள்ள கெட்ட நீர்கள் காலில் வந்து தங்கும், இது ஒரு வகை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன், அந்த சிறுநீரக பை, அந்த யூரின் பை, சிறுநீரக பாதைகள்லாம் ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆகியிருந்தா, அந்த ஏரியாவில் உள்புண் ஏற்பட்டு கிருமி தொற்றுகள் ஏற்பட்டிருந்தா அந்த மாதிரி கால்லலாம் வீங்கிக்கிட்டு நமக்கு வலி வர்றதை நம்ம பார்க்கோம். அதனால் நீங்கள் நேரில் கட்டாயம் வாங்க. இது வந்து உங்களுக்கு உப்புச்சத்து இருக்கானே டெஸ்ட் பண்ணணும், சக்கரை வியாதி இருக்கான்னு பார்க்கணும். அதுபோக பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இருக்கான்னு பார்த்து அதற்கேற்றார் போல உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றணும். உங்களோட என்னென்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, என்னென்ன சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து உள்மருந்துகள் கொடுத்து அந்த எதனால் அந்த நீர் வெளியேறுதோ அதை தடுத்து அந்த கால் வீக்கத்தைக்கு அந்த நீர்களை எப்படி வெளியேற்றணுமோ வெளியேற்றி கட்டாயம் குணப்படுத்திடலாம். வந்து பாருங்க. அழைத்தமைக்கு நன்றி. சிலருக்கு பார்த்தீங்கன்னா தீராத கழுத்து வலி இருக்கும். அவங்க வந்து தனியாக தலையை மட்டும் திருப்ப முடியாது, உடலோட சேர்த்தி திருப்பிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன தீர்வு இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. ஆமா, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா யோசித்து பார்க்கணும். தலையில 50 கிலோ மூடைய தலையில சுமந்து பல 100 மூடைகளை சுமந்து லாரியில ஏத்துறவங்களை நம்ம பார்க்கோம். அரிசி மூடை, காய்கறிகள் மூடையெல்லாம் தலையில சுமந்து ஏத்துறவங்கள பார்க்கும். அவங்களுக்கு கழுத்துல வலி வருதா, கழுத்தெலும்பு ஏதாவது டேமேஜ் ஆகுதா, கழுத்து நரம்பு அழுத்தப்படுதா? கிடையவே கிடையாது. ஒரு 50 கிலோ வெயிட்டா 100 மூடை கூட தூக்கி போட்டு அரிசி மூடைய ஏத்துறாங்க. காய்கறி மூடையில 50 கிலோ மூடைய பல 100 மூடைகளை தூக்கி சமைக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வலி வர்றது கிடையாது. டான்ஸ் ஆடுறாங்க, கழுத்து அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்புறாங்க, வலி வர்றது கிடையாது. ஜிம்னாஸ்டிக் பண்ணும்போது தலையை கொண்டு கீழே ஊனி காலை மேலே தூக்குறாங்க, பயிற்சிகள் பண்றாங்க, அவங்களுக்கு வலி வர்றது கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா சில சக்கரை வியாதி பேஷண்ட்டுக்கு நமக்கு அந்த கழுத்து தண்டுவட ஜாயிண்டுகள்ல, கழுத்து தண்டுவட பகுதிகளில் அந்த ஜாயிண்டுகளுக்குள்ள அந்த நீர் கோர்த்துக்கிட்டு சக்கரை வியாதி பேஷண்ட்டுக்கெல்லாம் நிறைய பேரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படி இதுக்கு முன்னாடி தோள்பட்டையில அந்த ஜவ்வுக்குள்ள ஃப்ளூடு டெபாசிட் ஆகி உள்புண் ஏற்பட்டு வீங்கி இருக்கோ, அதே மாதிரி கழுத்து தண்டுவட பகுதியில் ஃப்ளூடு டெபாசிட் ஆகி வீங்கி அந்த நரம்பு அழுத்துறதை நம்ம பார்க்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சக்கரை வியாதி இல்லாத பேஷண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே கழுத்து தண்டுவட பகுதியில் வலி இருக்கும்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைனஸ் பிரச்சனை இருந்தால் கழுத்து தண்டுவட பகுதி பாதிச்சிடும். சிலருக்கு மூக்கடைப்பு, சைனஸ் பிரச்சனை தொடர்ந்து அதிகமாக இருக்கும், சளி தொல்லைகள் அதிகமாக இருக்கும், தலையில் ஃபுல்லாக நீர் கோர்த்து கூடும், சைனஸ் குழிக்குள்ள நீர் கோர்த்து கூடும், நரம்புகளுக்குள்ள நீர் கோர்த்து கூடும். இப்படி நீர் கோர்த்துக்கிடுறதுனால கழுத்தில் நம்ம வலி வர்றதை பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து அசாதாரணமாக சொல்லுவாங்க, நான் வந்து நான் 2 நாளைக்கு தான் ஒருக்கா மோஷன் போகுது, 3 நாளைக்கு ஒருக்கா தான் மோஷன் போகுது அப்படின்னு சாதாரணமாக சொல்லுவாங்க. இப்போ ஒரு நல்ல மோஷன் போய்கிட்டு இருக்கிறவங்கள ஒரு 2-3 நாள் மோஷன் போகாம அடக்கி வச்சுக்கிட்ட சொல்லுங்க, முதுகுலாம் அப்படி உழையும், முதுகுலாம் நமக்கு வந்து அங்கேயும் குத்தும், அப்படி கழுத்து வரைக்கும் வலி இருக்கும். மோஷன் போகலைன்னா, சரியா மோஷன் போகலைன்னா, மலச்சிக்கல் இருந்துச்சுன்னா நமக்கு கழுத்துல வலி வர்றதை பார்க்கும். இப்படி கேஸ்ட்ரிக் பிரச்சனையினால பெருங்குடல்ல கேஸ் அதிகமாகி அது கழுத்து தண்டு விடலாம் பரவி நமக்கு வயிற்றுல பெருங்குடல்ல என்ன இருக்கோ அது உடம்பு ஃபுல்லா பரவுறதை நம்ம பார்க்கோம். பெருங்குடல்ல என்ன இருக்கோ, கெட்ட அமிலங்கள், கெட்ட கேஸ் என்ன இருக்கோ அது கழுத்து தண்டுவட பகுதியிலலாம் டெபாசிட் ஆகி வீங்கி நரம்பு அழுத்துறதை பார்க்கும். அதே மாதிரிதான் சக்கரை வியாதினாலையும் அங்கே ஃப்ளூடு டெபாசிட் ஆகி நரம்பு அழுத்துறதை பார்க்கும். இதனால கழுத்து வலி வர்றதை பார்க்கும். அதுக்கு முன்னால ஒரு நேர பார்த்துருவோம். மக்கள் வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் சார்லஸ் நாகர்கோவில். மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க ஐயா.
ஐயா வணக்கம், சொல்லுங்க. ஹலோ, என்னுடைய வலது கை இது ஒரு ஆக்சிடென்ட்ல நல்லா உடைஞ்சு ஆபரேஷன் ஆச்சு. சரி, ஹலோ சொல்லுங்க. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்ன, ஒரு 10 வருஷம் முன்ன எல்லாம் ஆச்சு. இப்போ எனக்கு கொஞ்சம் வலி அது கொடுத்துட்டே இருக்கு, அப்பப்போ வலி கொடுத்துட்டே இருக்கு. அந்த வலது கை நல்ல பொடிஞ்சு ஆபரேஷன் ஆச்சு. அதுல கம்பெல்லாம் வச்சுதான் கட்டி அது சரியாச்சு. இப்போ ரொம்ப 10 வருஷங்களுக்கு இப்போ அப்பப்போ வலி கொடுத்துட்டே இருக்கு, மேல இருந்து கீழே வர. சரி, எந்த இடத்துல உங்களுக்கு வலி, எந்த ஜாயிண்ட்ல வலி அதிகமா இருக்கு? இது இந்த விரல் இருக்குல்ல, ஃபிங்கர்ஸ் அந்த சைடுல, வரல. ஆமா, விரல் மேல கொஞ்சம். சரி, இந்த அதாவது இந்த மணிக்கட்டு ஜாயிண்ட்லயா? அது அது வலின்னு இல்ல, ஆனா உளைச்சல் மாதிரி, நல்ல உளைச்சல் இருக்கு. உளைச்சல் வலியும் கொஞ்சம். எந்த உறுப்புல பிராக்சர் இருந்துச்சு? பிராக்சர் இந்த இது மணிக்கட்டு, இந்த விரல். கரெக்ட், அங்கதான். விரல் ஃபுல்லா தான் மணிக்கட்டு, மணிக்கட்டு ஏரியாவுல பிராக்சர் இருந்துச்சு. நீங்க கெட்டு போட்டு குணமானீங்களா, அறுவை சிகிச்சை பண்ணீங்களா? இல்ல, கெட்டு போட்ட குணமாயிட்டீங்க. அறுவை சிகிச்சை இல்ல, அறுவை அந்த இது கம்பி வச்சிருந்தாங்க, பிறகு எடுத்துட்டாங்க. அது எத்தனை வருஷம் ஆச்சு? அது அதான் ஒரு 2009 நடந்துச்சு. 2009. சரியா, இதை போனை கட் பண்ணிருங்க, நான் அதுக்கு விளக்கம் சொல்றேன். அதாவது எலும்பு வந்து தானே சேர்ந்து கொள்ளும் தன்மை உடையது. அதாவது முறிந்த எலும்பின் இரு முனைப்பகுதிகளையும் துல்லியமாக ஒன்று சேர்த்து கட்டி நம்ம ஓய்வெடுத்து கெட்டுக்கிடையில் மூலிகை தைலங்களை விட்டுக்கிட்டே வரும்போது அங்கே சேர்த்து வைத்த முறிந்த எலும்பின் இரு முனைப்பகுதிகளுக்கிடையே, அதாவது ஒரு இடத்துல உடஞ்சிருக்குன்னா கரெக்டா சேர்த்து வச்சு கெட்டு போட்டோம்னா 2 முனைப்பகுதிகளுக்கிடையே எலும்புத்து செணுக்களும் இரத்த அணுக்களும் ஒன்று கூடி இணைப்பு பாலமாக பிடித்துக் கொள்ளும். அதன் மேல் கால்சிய படிவங்கள் மேலும் மேலும் படிந்து அது உறுதியுடன் சேர்ந்து கொள்ளும். இது வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தேரிகளும் அதைத்தான் சொல்லுது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாடத்திட்டங்களும் அதைத்தான் சொல்லுது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு அறிவியல் வளர்ச்சி கூடிட்டு, மருத்துவ வளர்ச்சி கூடிட்டுன்னு அந்த இயற்கையாகவே சேரக்கூடிய ஒரு எலும்பை தோள்களை அறுத்து சதைகளை பிளந்து நல்லா இருக்கக்கூடிய எலும்புகளை துளையிட்டு நமக்கு வயர் வச்சு விட்டுருந்தோம், ராடு வச்சு விட்டுருந்தோன்னே அது நிறைய பேருக்கு பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்களோட கெட்டு போட்டு நம்மளோட பாரம்பரிய சிகிச்சை முறையில் கெட்டு போட்டு குணமாகி இருந்தீங்கன்னா சரியானதுக்கு அப்புறம் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு அந்த ஞாபகமே வராது. எத்தனையோ பேர் கால் துண்டு துண்டா உடையுது, கெட்டு போடுறாங்க, சரியா வருது, ஒரு 50 கிலோ 100 கிலோ வெயிட்டை தூக்கி வேலை செய்கிறாங்க, வாழ்நாள் முழுவதும் அது தொல்லல்லாமல் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த ராடு வைக்கிறது, பிளேட்டை வைக்கிறது, வயர் வைக்கிறதுலாம் நமக்கு அந்த இடத்துல வாழ்நாள் முழுவதும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். உளைச்சல் கொடுக்கறது, வழி வர்றதெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கழுத்துல இருந்து அந்த விரல் வரைக்கும் வலி இருந்தால், கழுத்துல இருந்து சிலருக்கு கழுத்து பின்பக்கத்துல இருந்து அப்படி அந்த சின்ன சுண்டு விரல் வரைக்கும் வலி இருந்தால் அது வேற பிரச்சனை. இந்த மணிக்கட்டுல மட்டும் வலி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த எலும்பு முறிவு ஏற்பட்டு நீங்க அதுல அந்த வயர் வச்சு ஆப்ரேஷன் பண்ணதுனால இப்போ உங்களுக்கு அந்த இடத்துல பிரச்சனை வரும். நீங்க நேரில் வாங்க, அதுக்கு முன்னக்கூட்டி அந்த இடத்துல நல்லா ஹாட் பேக் வச்சு ஒத்தலாம் கொடுங்க. ரொம்ப புளிப்பான ஆகாரங்கள், பல்குச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய புளிப்பான ஆகாரங்கள் சாப்பிடாதங்க. நல்லா ஹாட் பேக் வச்சு ஒத்தலம் கொடுங்க, நேரில் வந்து பாருங்க, கட்டாயம் சரியாயிரும். இப்போ வந்து அவங்க மனைவி மருத்துவர் இருக்காங்க, அவங்கள்ட்டையும் கேள்வி கேட்கலாம். இந்த மாதிரி சர்க்கரை வியாதி இருக்க பெண்களுக்கு வந்து மூட்டு வலி, இடுப்பு வலி இருக்குன்னு அதிகமாக கேள்விப்பட்டிருக்கோம். அது எதனால் ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை வியாதியால் பெண்களோட கஷ்டம்தான் பெரிய கஷ்டம். ஏன்னா அவங்க குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு, குடும்பம், பிள்ளைங்க, கணவர் எல்லா ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கான அந்த வலியோட அத்தனை வேலைகளையும் அத்தனை கடமைகளையும் நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த வலியோட அவங்க கஷ்டப்படுறதுனால என்னன்னா அவங்க வந்து அவதி சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரை அளவுக்கு அதிகமான ரத்தத்தில் உள்ள அந்த சர்க்கரை அளவு அதிகமாகிறதுனால எந்தெந்த இடத்துல இப்போ இடுப்புல குறிப்பாக பார்த்தீங்கன்னா இடுப்புல வந்து டெபாசிட் ஆயிடுது. அது மட்டும் இல்லை, முட்டியிலையும் வந்து டெபாசிட் ஆயிடுது. இந்த மாதிரி இந்த அதிக சர்க்கரை வந்து அங்கே இடுப்புல முட்டியிலெல்லாம் வந்து டெபாசிட் ஆகிறதுனால அவங்களுக்கு இடுப்பு வலி, மூட்டி வலி, இந்த மாதிரி வலியோட அதிக வலியோட நடக்க முடியாமலும் அவங்களோட அன்றாட வேலைகளை செய்யறதுல இருந்தும் கஷ்டப்படுறாங்க. வலியோட அத்தனையும் கஷ்டப்படுறாங்க. இவங்களுக்கு ஒரே தீர்வு என்னன்னா,
அவங்களோட உணவு பழக்கத்தை மாற்றணும். முதல்ல கழிவுகள், கெட்ட கழிவுகள் உடம்புல தங்குறத முதல்ல தவிர்க்கணும். அதை தவிர்க்கணும்னா அந்த கழிவுகள் சரிவர வெளியேற்றப்படணும். அது மட்டும் இல்லாது உணவை வந்து சரிவர எடுக்கணும். அதாவது சர்க்கரை வியாதி வந்துடுச்சு அப்படின்னா அவங்க உண்ணக்கூடிய உணவு முறைகளை மாற்றிடணும். இரண்டாவது உறக்கம் வந்து சரிவர இந்த ஒரு சாதாரண மனிதருக்கு என்ன உறக்க அளவு தேவையோ எந்த கால ஒரு 5 மணிலிருந்து 6 மணி வரை உறக்கம் தேவைன்னா அந்த போதிய அளவு உறக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். அடுத்து உடற்பயிற்சி. வீட்டுக்குள்ளே இருந்து வேலைகளை செய்வது மட்டும் அவர்களுடைய கடமை அல்ல, அவர்கள் உடம்பையும் அவங்க பேணணும். பெண்கள் வந்து எப்பவுமே இதுலதான் கோட்டை விட்டுறாங்க. ஏன்னா அவங்க உடம்ப கவனிக்கிறது இல்லை, கணவனை கவனிக்காங்க, குழந்தைகளை கவனிக்கிறாங்க, அவங்களோட ஜாப்புக்கு ஓடுறாங்க. ஆனா அவங்கள பத்தி அவங்க சிந்திக்கிறதே இல்லை. அதனால எனக்கே ஒரு வருத்தமா இருக்கு. எல்லா பெண்களும் முதல்ல அவங்கள கவனிங்க, அப்பதான் தன்னுடைய குடும்பத்தையும் கவனிக்க முடியும். அதனால கொஞ்சம் ஒரு அரை மணி நேரமாவது தனக்காக செலவிட்டு ஒரு உடற்பயிற்சியை மேற்கொண்டாங்கன்னா இதுல இருந்து கொஞ்சம் அவங்க வெளியில வரலாம். அது மட்டும் இல்லாத எங்களோட வைத்தியசாலைக்கு வந்தீங்கன்னா இந்த மூலிகை சாறினால் கொண்ட கஷாயங்கள் கொடுப்போம். அது மட்டும் இல்ல வலி உள்ள இடங்களுக்கு இலைகளில் கொண்ட ஒற்றடங்கள் கொடுத்து இந்த வலிகளை சரி செய்து சர்க்கரை வியாதியால் வரக்கூடிய இந்த இடுப்பு வலி, மூட்டு வலிகளுக்கு நிரந்தர தீர்வு கொடுத்து சர்க்கரையை கட்டுக்குள் கொண்டு வர எங்கள் மருத்துவமனைக்கு வந்தால் அத்தனை சிகிச்சையும் செய்து தரப்படும். இப்ப பாத்தீங்கன்னா அதிக பேரை பாதிக்கப்படுற மூட்டு வலி பாத்தீங்கன்னா வயசானவங்கல இருந்து இப்ப வந்து எல்லாருக்குமே வந்துட்டு இருக்கு. அதுக்கு என்ன தீர்வு இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. அதுல நிறைய வந்து இப்ப இருக்கிற மருத்துவம் பாத்தீங்கன்னா மூட்டுல வந்து ஊசி போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி மூட்டு மாற்று சிகிச்சையும் சொல்றாங்க. இதெல்லாம் உகந்ததா அப்படிங்கறத பத்தியும் சொல்லுங்க. ஆமா, அதாவது பாத்தீங்கன்னா இப்ப வந்து மூட்டுக்களில் வலி, முழங்கால் மூட்டுல வலி, கணுக்கால் ஜாயிண்ட்ல வலி, இடுப்பு பந்துக்கண்ண மூட்டுல வலி, தோள்பட்டையில வலி, இப்படி எல்லா ஜாயிண்டுகள்லையும் வலி. நிறைய பேர் வலியோட அவதிப்படுறவங்கள நம்ம பார்க்கோம். அதுலயும் அளவுக்கு அதிக பேஷண்ட் அதிகமா அந்த நம்ம நாட்டுல, நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய பேர், நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது, இந்தியாவிலே நிறைய பேர் இப்போ வரைக்கும் பாதிக்கப்படுறது முழங்கால் மூட்டு வலியில. நமக்கு பாத்தீங்கன்னா உடல் எடையை வந்து நம்ம வந்து இந்த முழங்கால் முட்டி தான் தாங்குது. இது தாங்கி நடந்து இந்த ஜவ்வுகள் லேசா விரிவடைஞ்சு போயிருக்கும். இந்த கேப்புக்குள்ள, இந்த ஜவ்வுக்குள்ள இப்ப உடம்புல வந்து என்ன கெட்ட அமிலங்கள் இருக்கோ, யூரிக் ஆசிட்னா யூரிக் ஆசிட், சக்கரைன்னா சக்கரை, இப்போ இந்த மாதிரி என்ன கெட்ட ரத்தத்துல என்னென்ன கெட்ட அமிலங்கள் இருக்கோ அந்த அமிலங்கள் அங்க வந்து டெபாசிட் ஆகி வீக்கம் ஏற்பட்டு நமக்கு முட்டியை மடக்க முடியாம ஆயிரும். இப்ப முழங்கால் முட்டி பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், முழங்கால் முட்டி எலும்பு இப்படி மடக்க முடியும். மடக்கும் போது இப்படி மடங்கி கொடுக்கும் இந்த கேப் இருக்கிறதுனால. இந்த கேப்புக்குள்ள போய் ஒரு யூரிக் ஆசிட் டெபாசிட்டாலோ அல்லது கேஸ் டெபாசிட் ஆயிட்டாலோ நமக்கு வந்து அங்க உள்ள வீக்கம் ஏற்பட்டுரும். இந்த ரெண்டு எலும்புக்கு இடையில உள்ள வீக்கம் ஏற்பட்டுரும். பலங்க பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு முழங்கால் முட்டியில வந்து பெரிய அளவுல வீக்கம் இருக்கும். பாத்தீங்கன்னா சிலருக்கு பந்து மாதிரி அமுக்குனா அந்த பக்கம் உருளும், அந்த பால் மாதிரி உள்ளுக்குள்ள இந்த பக்கம் அமுக்குனா உருளும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீர் கோர்த்து விடும். சிலவருக்கு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள சுள்ளுன்னு குத்தும், உள்ள புண்ணு இருக்கிற மாதிரி எனக்கு குத்துது, நைட்டுலாம் வலியே தாங்க முடியல அப்படிலாம் சொல்லி அவதிப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எதனால அந்த மூட்டுல எதனால வீக்கம் வந்திருக்கு, நீர்க்கட்டுனாலயா அல்லது வாயு கோர்த்தா, எதனால இவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கிறதுனாலயா அல்லது ஜீரண சக்தி குறைஞ்சதுனால அவங்களுக்கு வயிற்றுல பெருங்குடல்ல கேஸ் அதிகமாகி முழங்கால் மூட்டுல பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதற்கேற்றார் போல நம்ம சிகிச்சை கொடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் மூட்டுல வலி வந்துட்டுனாலே அதை ஜவ்வு கிழிதல். இன்றைக்கு வந்து உஷாரா இருக்க வேண்டியது, முழங்கால் மூட்டுல வலி வந்துட்டுனாலே ஜவ்வு கிழிதல். இப்ப பாத்தீங்கன்னா நல்ல வெயில்ல நின்று நல்லா விளையாடுவாங்க, ஃபுட்பால் விளையாடுவாங்க, வாலிபால் விளையாடுவாங்க, கபடி விளையாடுவாங்க, அவங்களுக்கெல்லாம் வலி வராது. அல்லது வலுவான வேலைகள் செய்வாங்க வெயில்ல நின்று, அவங்களுக்கெல்லாம் வலி வராது. ஏன்னா விட்டமின் D3 கிடைச்சிடும், எலும்போட குருத்தெலும்புக்கு தேவையான விட்டமின் D3 கிடைச்சிடும். ஏசிலே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, எந்த ஒரு வெயிலும் கிடைக்காது, சும்மாவே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, அதிகமான வலுவான வேலைகள் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நடக்க முடியாது, கை காலெல்லாம் வலி வர்றதை நம்ம பார்க்கும். அப்போ யாரெல்லாம் நமக்கு வந்து அந்த ஏசிலே உட்கார்ந்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு முழங்கால் மூட்டில் வலி வரும். விட்டமின் D3 கிடைக்காம அங்க
பாதிப்புகள் ஏற்படும். எலும்புக்கு முதல்ல எது தேவை? நம்ம உடம்புல வெயில் படணும். வெயில வந்த சோலார் பேனல் மாதிரி வெயில தோல் வாங்கி அதை எனர்ஜியா மாற்றி நம்ம ரத்தத்துக்கு கொடுத்து அங்கே விட்டமின் D3 இந்த எலும்புக்கு கிடைக்கணும். இப்போ நிறைய பேர் ஏசிலே இருந்து ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐடி கம்பெனியில் சும்மா ஏதாவது கீழே விழுந்திருக்கியா? இல்லை, ஒரு பெரிய சொத்து பத்திரத்தை தூக்கிட்டு வர்ற மாதிரி ஒவ்வொரு ஆஸ்பத்திரிக்கா தூக்கிட்டு போவாங்க. ஜவ்வு கிழிஞ்சிட்டு ஐடி கம்பெனியில் வேலை செய்வாங்க. ஏசிலே இருந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 10 ஹவர் 12 ஹவர் ஃபுல் ஏசிலே இருப்பாங்க. எந்த ஒரு விளையாட்டுக்கும் போக மாட்டாங்க, எந்த ஒரு வலுவான வேலைகளுக்கும் செய்ய மாட்டாங்க. வீட்டில் போய் தூங்குவாங்க, ஏசியில் வந்து உட்கார்ந்து வேலை செய்வாங்க. அப்போ வெயிலே பார்க்காததுனால விட்டமின் D3 குறைபாடுகள்னால உடம்புல உஷ்ணம். இப்போ வந்து நம்ம ஏசிலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கோம், வெளியில குளிர் இருந்துகிட்டே இருக்கு. குளிர்லேயே உட்காந்துக்கிட்டு இருந்தா நமக்கு உள்ளுக்குள்ள அந்த குளிரை தாங்கிறதுக்கு உடம்புல உஷ்ணம் உருவாகும்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்கும் போது தான் நம்ம உடம்புல ஹீட் உருவாகும். மழை டயத்துலலாம் பாருங்க உடம்பு சூடாகும். எதுக்கு? இந்த வெளியில அந்த குளிரை தாங்கிறதுக்கு நம்ம உடம்பு சூடாகும். அதே மாதிரி ஏசிலே இருந்துகிட்டு இருந்தா உள்ளுக்குள்ள நம்ம உடம்பு சூடாகி நம்ம ஜாயிண்டுகள்லாம் உஷ்ணத்தினால பாதிக்கப்படும். இப்படி இந்த விட்டமின் D3 குறைபாடுனால, சத்து குறைபாடுனால உடம்பு ஓவர் உஷ்ணமாகிட்டே இருந்தா என்ன செய்யும்? ஏசியில வெயில் படாட்டா செடி கொடிகள் கூட வளராது. ஒரு செடியை கொண்டு வந்து ஏசியிலே வச்சுக்கிட்டு இருங்க, அது வளர்ந்துருதா பாத்துரும், கருகி போயிடும். நீங்க ஒரு செடியை வெயில்ல வைக்காம ஏசியில கொண்டு வைங்க, கருகி போயிடும். அதே மாதிரிதான் மனிதன் வந்து ஏசிலேயே உட்கார்ந்துக்கிட்டு இருந்தா நமக்கு உடம்பு ஓவர் உஷ்ணமாகி முழங்கால் மூட்டுக்கள் எல்லாம் சத்து குறைபாடு ஏற்பட்டு ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட் வலி வர்றதை பார்க்கும். இந்த மாதிரி சின்ன வயசுல முழங்கால் மூட்டு வலி வர்றவங்கள ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு, எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு ஜவ்வு கிழிதல் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. தவறுதலா நாங்க வந்த உடனே எங்களோட வைத்தியசாலையில வந்த உடனே கேட்போம், எப்பா நீ ஜவ்வு கிழிஞ்சதுன்னா கீழே விழுந்தியா? இல்ல. ஏதாவது கபடி விளையாண்டியா? இல்ல. மாடிப்படியில இருந்து இறங்கும் போது ஏதாவது உனக்கு வந்து காலி ஸ்லிப்பாகி உருண்டு பிறண்டு கீழே விழுந்தியா? இல்ல. எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இல்லாம, எந்த ஒரு ஆக்சிடென்ட்லயும் சிக்காம ஒரு உறுப்பு எப்படி கிழியும்? நல்லா யோசிக்கணும். ஆனா சொன்னா நம்ப மாட்டான். எனக்கு வந்து அந்த பெரிய டாக்டர் சொல்லிட்டாரு, ஸ்கேன்ல நான் 45,000 ரூபாய்க்கு எடுத்துட்டேன், 45,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன், எனக்கு அதுல ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க, ஜவ்வு கிழிஞ்சிட்டு கொடுத்துட்டாங்க, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படிம்பாங்க. அப்ப உனக்கு நீ வெயிலே பார்க்காததுனால, வெயிலே படாததுனால உனக்கு சத்து குறைபாடு ஏற்பட்டு முழங்கால் மூட்டுலாம் அந்த உஷ்ணத்தினால பாதிக்கப்பட்டு ஃப்ளூயிட் டெபாசிட் ஆகி உனக்கு ஜவ்வு பாதிக்கப்பட்டிருக்குப்பா. இது வந்து கிழிதல் கிடையாது, ஜவ்வு பாதிப்பு அப்படின்னா நம்ப மாட்டாங்க. யோசிக்கணும். படிச்சிருந்தா மட்டும் போதாது, நம்ம யோசிக்கணும். வெயில்ல இருந்தா ஒரு தாவரங்கள் கூட வளராது, நம்ம ஏசிலே இருந்தா ஒரு செடிகள் கூட கருகி போயிடும். அதே மாதிரி நம்ம உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா ஜாயிண்டுகள் பாதிக்கப்படும் ஏசிலே இருந்தா. அதனால வந்து எங்களோட வைத்தியசாலையிலலாம் ஜவ்வு கிழிதலா பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவோம். இது கீழே விழுந்து ஏற்பட்ட ஜவ்வு கிழிதல். இல்ல மூட்டுல ஜவ்வுக்குள்ள நீர் கோர்த்திருக்கு, யூரிக் ஆசிட் அங்க வந்து டெபாசிட் ஆயிருக்கு, அங்க அந்த ஜவ்வுக்குள்ள நீர் கோர்த்ததுனால நமக்கு உள்புண் ஏற்பட்டு அந்த ஜவ்வு கிழிஞ்சிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிரும். அதே மாதிரி சக்கரை வியாதினால, சக்கரை வியாதி எதனால ஏற்படுகிறது? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சக்கரை சாப்பிடுறோம், அதுல ரத்தத்துல சக்கரை அளவு அதிகமாயிருது. அத நம்ம கணைய கிளைக்கோஜன், நம்ம கணைய வந்து ஒரு இன்சுலின், அந்த கணைய வந்து இன்சுலினை சுரக்க வச்சு அந்த ரத்தத்துல உள்ள குளுக்கோஸை கிளைக்கோஜனை மாத்தி அந்த ஜாயிண்டுகள்ல நமக்கு வந்து தேவையான மசில்ல, தொடைகள்ல, சதைகள்ல எல்லாம் டெபாசிட் ஆகிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்படி அந்த குளுக்கோஸை நமக்கு கிளைக்கோஜனை மாத்தி அந்த இன்சுலினை கணையம் சுரக்க வச்சு அந்த ரத்தத்துல உள்ள குளுக்கோஸை கிளைக்கோஜனை மாத்தி நமக்கு சேவ் ஆகிட்டு இருக்கு, எனர்ஜியா தேவைப்படுற நேரத்தில் எடுப்பதற்காக. இப்படி இந்த மாதிரி கணையம் சரியா வேலை செய்யலைன்னா, இன்சுலின் சுரப்பி குறைஞ்சிட்டு அப்படின்னா ரத்தத்துல உள்ள சக்கரை மூட்டுக்கள்ல டெபாசிட் ஆகி நமக்கு வந்து அங்க உள்புண்களை ஏற்படுத்தி ஒரு யூரிக் ஆசிட் ஜாயிண்டுகள்ல டெபாசிட் ஆகி என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுத்துமோ அந்த மாதிரி ஜாயிண்டுகள்ல நமக்கு சர்க்கரை அளவுக்கு அதிகமா அங்க உள்ளே டெபாசிட் ஆகி உள்புண்ணு வந்து அந்த ஜவ்வுகளை புண்ணாக்கி வழி வர்றதை பார்க்கும். அதனால
சக்கரை வியாதி பேஷண்ட்டுக்கும் அந்த காலில் கருத்து போகிறது, அந்த கால் மதமதப்பு, குதிங்கால் வலி, கணுக்கால் வலி, முழங்கால் முட்டு வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி மணிக்கட்டு வலி, கழுத்து வலி, இந்த மாதிரி அனைத்து விதமான வலிகளும் சக்கரை வியாதி உள்ளவர்களுக்கும் சக்கரை வியாதினால் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எந்த மாதிரியான சக்கரை வியாதியால பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இந்த மாதிரி உடல்ல வலி இருக்கிறவங்களுக்கும் நம்மளோட பத்திய முறையில் கஷாயங்கள்ல மருந்துகள்ல அதை 100% குணப்படுத்தியிருந்தோம். சர்க்கரையை கட்டுப்படுத்தி சக்கரை வியாதினால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நம்ம குணப்படுத்திடணும். மருத்துவர் ஆனந்தி பிரபா கிட்ட இந்த கேள்வியை கேட்குறேன். இந்த சர்க்கரை வியாதினால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதை பத்தின சரியான விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. மக்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு ஏன் சுகர் வந்தது, சர்க்கரை நமக்கு வந்திருக்காதே, நம்ம நல்லா சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தாக தான் சாப்பிட்றோம், ஹெல்த்தாக தான் இருக்கோம், நமக்கு ஏன் அந்த சர்க்கரை வந்ததுன்னு யோசிக்கணும். ஆனால் யோசிக்க தவறிடுறாங்க. அதாவது பொதுவாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா காலை உணவை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஏன்னா லேட்டாக கணவன் சாப்பிட்ட பிறகு குழந்தைகள்லாம் சாப்பிட்டதுக்கு பிறகு மிச்ச மீதியை சாப்பிட்டு அவங்களோட உடம்பை கெடுத்துக்கிறாங்க. அது அவங்களுக்காக, பெண்களுக்கு நான் சொல்கிறேன், மற்ற எல்லாருக்குமே என்னன்னா அவங்களோட உணவு பழக்கத்து மூலமாக தான் இந்த சுகர், இந்த சர்க்கரை வியாதிங்கிறது முதல் ரீசனாக இருக்குது. அது மட்டும் இல்லை, கரெக்டான நேரத்துக்கு தூங்குறது கிடையாது, கரெக்டான நேரத்துக்கு உணவு உண்ணுறது கிடையாது, தூங்குறதும் கிடையாது, சரிவர உடற்பயிற்சியை மேற்கொள்றதே கிடையாது. இந்த 3 தவறுறதுனால தான் சர்க்கரை வியாதி வருது. ஆனால் பல காரணங்களில் வரலாம், பாரம்பரிய முறையில் வரலாம். ஆனால் அதிகமாக வர்றது என்னன்னா உணவு பழக்க வழக்கத்தாலையும் சரியான தூக்கமின்மையாலும் அதிகப்படியான உணவுகளை மேற்கொள்ளுது. அதான் உணவு பழக்கங்கிறதுலே அது வந்துடும். அதிகமான உணவுகளை மேலும் மேலும் உட்கொண்டுகிட்டே இருக்காங்க. அதாவது அதிக கொழுப்பு சத்து உள்ள உணவுகளை அதை அதிகமாக எடுக்கும்போது என்னன்னா அந்த உணவு பழக்கம் அதில் உள்ள அதிகப்படியான சர்க்கரை எங்கே போகும், ரத்தத்தில் தான் கலக்கும். அதால் கன்வெர்ட் பண்ணி அங்கங்கே வைக்க முடியாது. ஏன்னா அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அதிக அளவில் இன்சுலின் நம்ம உடம்பு தயார் பண்ணுற இடத்துல நம்மளோட கணையம் இல்லை. ஏன்னா அந்த அளவு நம்ம உடம்புக்கு தேவையான அளவு தான் இந்த இன்சுலின் கணையம் இன்சுலினை உற்பத்தி செய்யும். நம்ம சாப்பிட்றது அதையும் தாண்டி அதிகமாக இருக்கிறதுனால அதால் இன்சுலினை உற்பத்தி செய்ய முடியாமல் திரும்பியும் அது ரத்தத்திலேயே கலந்து அங்கங்கே போய் டெபாசிட் பண்ணி அவதி விடுறாங்க. அதை சர்க்கரை வியாதி சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்படுறாங்களோ இல்லையோ, சர்க்கரை வியாதியால் பாதிப்புகள் வருது. உடல் ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்கிறாங்க, இடுப்பு வலி, மூட்டி வலி, அதாவது கையவே பின்னாடி தூக்க முடியாது. சில பெண்கள்லாம் இருக்காங்க, தலை கூட சீவ முடியாது. அந்த அளவுக்கு வலியோடையும் வேதனையோடையும் இந்த சர்க்கரை வியாதியினால பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்க முழுசும் மாற்றணும் அப்படின்னா முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா உடலை உணவு பழக்கத்தின் மூலமாக முதல்ல மாற்றணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி கண்டிப்பாக தனக்குன்னு கொஞ்சம் எல்லாருக்காகவும் உழைக்கிறத டயத்தை விட ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஒரு அரை மணி நேரமாவது தினமும் தனக்காக உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே தனக்கான உடற்பயிற்சி. இன்றைய காலகட்டத்தில் உடற்பயிற்சிங்கிறது உடல் வலிமைக்கு முக்கியமான தேவை. சர்க்கரை இருந்தா கண்டிப்பாக இதை தினசரி வாழ்க்கை முறையாகவே மாற்றிக்கிடணும். நல்ல உணவு முறையை கொண்டு வரணும், நல்ல உறக்கத்தை கொண்டு வரணும், நல்ல உடற்பயிற்சி. தனக்கான இதை அத்தனையும் அடுத்தவங்களுக்காக செய்யலை. நீங்க சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க இதை எல்லாத்தையுமே தனக்கான வாழ்க்கை முறைகளெல்லாம் மாற்றிக்கிடணும். இது மட்டும்தான் இதுக்கு நிரந்தர தீர்வு. இது சர்க்கரை வியாதி வந்துடுச்சு அப்படின்னா அதுல இருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம், சர்க்கரையை கட்டுக்குள்ள கொண்டு வந்துக்கலாம். எங்களோட வைத்தியசாலைக்கு வந்தீங்கன்னா சில மூலிகை சாறுகளிலான கஷாயம் கொடுப்பாங்க. அதை உட்கொண்டா சர்க்கரை கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லாம அந்த வலி உள்ள இடங்களுக்கு ஒற்றடங்கள், இலைகளால் கூடிய ஒற்றடங்கள் கொடுப்பாங்க. நீங்க அதன் மூலமா அந்த வலியில இருந்து குணப்படுத்தலாம். வலியை முற்றிலும் குணப்படுத்திடலாம் 100%. அவங்க சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும் அப்படின்னா நாங்க ஒரு வாழ்க்கை உணவு முறையில ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு சார்ட் கொடுப்போம். அதை நீங்க வாழ்க்கையில தினமுமே அதை நடைமுறைப்படுத்தும் போது, ஃபாலோ பண்ணும் போது நீங்க சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம வச்சுக்கலாம். நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது. நம்ம மனசு தான், நம்ம உடம்பு தான் நமக்கு பலம். அதே மாதிரி நம்ம மனசு நம்ம சொல்றதை கேட்கணும். அதுக்காக உணவு பழக்கத்தை சரிவர பேணி நம்ம உடம்புக்கு தேவையான உணவு பழக்கத்தை கொண்டு வந்தாலே இந்த சர்க்கரை வியாதியோட பாதிப்புல இருந்தும் சர்க்கரை வியாதியை கட்டுக்குள்ளேயும் கொண்டு வந்துடலாம். இதை பத்தி தொடர்ந்து பேசுவோம். நேர் இணைப்புல இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம்.
ஹலோ, உங்க பேர் சொல்லுங்கம்மா. சுவிதா, எங்க இருந்து பேசுறீங்க? கேரளாவுல இருந்து. மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. சார், முட்டிக்கு கால் வேதனை சார். வயசு என்னமாச்சு? வயசு 36 வயசு ஆச்சு. 36. எவ்வளவு வெயிட் இருக்கீங்க? நான் வெயிட் என்ன 35 கிலோ இருப்பேன். 40 கிலோ கணக்கு இருப்பேன். 40 கிலோ. வயசு என்ன சொன்னீங்க? 35. 35 வயசுல 36 கிலோ, 40 கிலோ இருக்கீங்க. ஆமா. என்ன வேலை பார்த்தீங்க? ஏலக்காட்டு வேலைக்கு தான் போவேன். என்னமா? ஏலக்காட்டு வேலைக்கு. காட்டு வேலைக்கு? ஆமா, காட்டு வேலைக்கு. விவசாய வேலைக்கு. சரி, இருமல் எதுவும் அடிக்கடி வருமா உங்களுக்கு? இல்ல இல்ல. டிபி எதுவும் இருக்கா? செக் பண்ணிருக்கீங்களா? அடிக்கடி இருமல்? இல்ல இல்ல. அந்த மூட்டு கழுத்து பகுதியில எல்லாம் அந்த இடத்துல காலர் போன் பக்கத்துல எல்லாம் வீக்கம் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? இல்ல, வீக்கம் இல்ல. சரி, எத்தனை பிள்ளைகள் இருக்கு உங்களுக்கு? இல்ல. என்னம்மா? தொலைக்காட்சி பார்த்துட்டு பேசாதீங்கம்மா. குழந்தை இல்லையாமா? அம்மா, தொலைக்காட்சி பார்த்துட்டு பேசாதீங்க, தொடர்ந்து பேசுங்கம்மா. ஹலோ, இணைப்புல இருக்கீங்களாம்மா? அம்மா சொல்லுங்க. தொலைக்காட்சியின் ஒலி அளவை கம்மி பண்ணிருங்க. சரி, நீங்க 40 கிலோ தான் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து டிபி ஏதாவது இது வரைக்கும் டிபி ஏதாவது இருந்திருக்கா? இல்ல. வேற என்ன வியாதிக்காக மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டிருக்கீங்க? நாங்க சும்மா கை கால் வலிக்கு மாத்திரை சாப்பிடுவேன். எத்தனை வருஷமா இருக்கு கை கால் வலி? இப்ப திடீர்னு வந்ததுதான். எவ்வளவு நாளா இருக்கு? இப்போ ஒரு 2 மாசம் அளவுல இருக்கு. 2 மாசம். சரி, சக்கரை வியாதி எதுவுமே இல்ல உங்களுக்கு? சக்கரை வியாதி இல்ல? எதுவுமே இல்ல. டிபி இல்ல? இல்ல. சரிம்மா. ஏதாவது மூச்சு திணறல் அந்த மாதிரி எது இருக்கா உங்களுக்கு? அது இல்லையே. மூச்சு திணறல் அந்த மாதிரி எல்லாம் இல்ல? எந்த ஊர் சொன்னீங்க? நாங்க கேரளா. கேரளா. சரிம்மா, இதை போனை கட் பண்ணி இருக்கேன், அதுக்கு விளக்கம் சொல்றேன். அதாவது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒண்ணு அவங்களோட பாரம்பரிய பறக்கும் போதே ஏதாவது சிறு குறைபாடுகளோட ஏதாவது பறந்துருக்கணும். ஏதாவது உடல் எடை, எலும்பு திசு அல்லது ஹார்ட்ல ஏதாவது சின்ன பிரச்சனை. அப்படின்னா தான் இந்த மாதிரி 40 வயசுல 40 கிலோ தான் இருக்காங்க அப்படின்னா ஏதாவது வீக்கா பறந்துருக்கணும், வீக்கா இருந்திருக்கணும். அல்லது அவங்களுக்கு ஏதாவது இடையில டிபி அந்த மாதிரி ஏதாவது வியாதிகள் தொடர்ந்து டிபி பேஷண்ட்டுக்கெல்லாம் எடை கூடாது. அல்லது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வெள்ளப்படுதல், உடம்பு ஓவர் உஷ்ணத்தினால வெள்ளப்படுதல், உடம்புல வந்து எந்த ஒரு சத்துமே தங்காம இன்ஃபெக்ஷன், யூரினரி இன்ஃபெக்ஷன், சிறுநீரக பாதையில இன்ஃபெக்ஷன், கிட்னி பகுதிகளுக்குள்ளலாம் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து உடம்புல எந்த ஒரு சத்துமே தங்காம ஜாயிண்ட்டுக்கு ஜாயிண்ட் வலி வர்றதை பார்க்கும். ஏன்னா சத்து கிடைக்கலன்னா நமக்கு வலி வந்துடும். இந்த மூட்டுக்கு தேவையான சத்து கிடைக்கலன்னா மூட்டுல வலி வந்துடும். முழங்கைக்கு தேவையான சத்து கிடைக்கலன்னா முழங்கைகளை வலி வந்துடும். அதனால உடம்புக்கு தேவையான புரோட்டீன், தேவையான கால்சியம், தேவையான விட்டமின் D3 இந்த மாதிரி உடம்புக்கு தேவையான சத்து கிடைக்காட்டாலும் நமக்கு வலி வந்துடும். அவங்க வந்து வெறும் 40 கிலோ தான் இருக்கிறதா சொல்றாங்க. அப்போ நீங்க நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வேற என்னென்ன பிரச்சனை இருக்கு? சும்மா ஒருத்தர் 40 கிலோ 40 வயசுல 40 கிலோ தான் இருப்பாங்களா? சும்மா எந்த ஒரு காரணமுமே இல்லாம அதை பார்க்கணும். ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா, அல்லது ஏதாவது அலர்ஜி இருக்கா, அல்லது ஏதாவது பிறப்புல குறைபாடு இருக்கா, அல்லது ஏதாவது உங்களுக்கு நோயினால பாதிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். சிலருக்கு வந்து விஷ வாயுவை கக்கக்கூடிய ஃபேக்டரி பக்கத்தில் ஏதாவது இருப்பாங்க. ஏதாவது இவங்களுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தக்கூடிய ஃபேக்டரி பக்கத்தில் ஏதாவது கேஸை வெளியேற்றக்கூடிய ஃபேக்டரி பக்கத்தில் ஏதாவது இருப்பாங்க. இந்த மாதிரி இவங்க எதனால அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக கண்டுபிடிக்கும் போது இந்த மூட்டில் எதனால வலி வருதுங்கிறத துல்லியமாக கண்டுபிடிச்சு அதற்கேற்றார் போல சிகிச்சை கொடுக்கணும். ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இருக்கா, முடக்குவாதம் இருக்கான்னு பார்க்கணும். சிலருக்கு முடக்குவாதம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். டிபி இருந்துச்சுன்னா இருக்கும். ஹார்ட்ல பிரச்சனை ஏதாவது சிறு குறைபாடோட பறந்துருந்தாங்கன்னா எடை குறைபாடு இருக்காது. லங்ஸ்ல பிரச்சனை இருந்தால் உடல் எடை வராது. அவங்களுக்கு தேவையான அளவு உடம்புல ஆக்சிஜன் கிடைக்காது, ரத்தத்துக்கு தேவையான அளவு ஆக்சிஜன் கிடைக்காது. ஒவ்வொரு செல்களுக்கும் ஒவ்வொரு ஜாயிண்டுகளுக்கும் தேவையான ஆக்சிஜன் பி கிடைச்சாதான் நமக்கு அங்கங்க வளர்ச்சிகள் ஏற்படும்.
நீங்க வந்து ஏதாவது லங்ஸ்ல ஏதாவது பாதிச்சிருந்தா கூட நமக்கு உடல் எடை குறைஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஜாயிண்ட்ல வெளிவரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வாதம். லங்ஸ்ல ஏதாவது நமக்கு குறைபாடுகள் இருந்து தேவையான உடம்புக்கு ஆக்சிஜன் கிடைக்காம ஜாயிண்ட்டுகள்லாம் வெளி வந்துச்சுன்னா அது வாதத்தோட குடும்பத்தில் வரும். அதனால நீங்க நேரில் வரும்போது உங்களுக்கு வேற ஏதாவது வியாதினால அந்த பிரச்சனை இருக்கா, அல்லது இப்போ ஏதாவது கீழே விழுந்ததுனால அடிபட்டதுனால வலி வருதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதற்கேற்றார் போல சிகிச்சை கொடுத்து குணப்படுத்தலாம் வந்து பாருங்க. உடல் வலி மற்றும் எலும்பு முறிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கிறார் RS வேலுமணி சித்த வைத்தியசாலையின் மருத்துவர் RS வேலுமணி அவர்கள். இப்போ வந்து சிலருக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்ச உடனேவே வந்து காலில் கீழே வந்து எலும்பு வளர்ந்த மாதிரி காலை கீழே வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க ஸ்கேன் கூட எடுத்திருப்பாங்க, எடுத்து பார்த்தா கீழே வந்து எலும்பு வளர்ந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது எதனால ஏற்படுது அப்படிங்கிற பற்றி சொல்லுங்க. ஆமாம், அதாவது பார்த்தீங்கன்னா குதிங்கால் வலி இது பார்த்தீங்கன்னா பெரும்பாலான பெண்களுக்கு காலைல எந்திரிச்ச உடனே நமக்கு வந்து காலில் கீழே ஊன முடியாது, நடக்க நடக்க சரியாயிரும். திருப்பி கொஞ்ச நேரம் ஏதாவது ஒரு சேர்லையோ ஒரு சோபாவிலையோ ஒரு கட்டிலையோ உட்கார்ந்தாங்கன்னா வலி இல்லாமல் போயிடும். திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு ஊனி எந்திரிச்சாங்கன்னா வலி வரும். அதாவது காலைல எந்திரிச்ச உடனே நடக்கும்போது வலி இருக்கும், ஒரு 10 ஸ்டெப்புக்கு நடக்க நடக்க சரியாயிரும். திருப்பி கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு திருப்பி ஊனுனாங்க வலி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தவறான ரிப்போர்ட் கொடுத்து அங்க கால்சியம் எக்ஸ்ட்ரா வளர்ந்துட்டு எலும்பு வளர்ந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோலை அறுத்து சதையை பிளந்து இந்த கட்டையெல்லாம் கரைப்பாங்கல்ல, இந்த கார்பெண்டர்லாம் வந்து இந்த சில மரக்கட்டையை கரைச்சி விடுவாங்கல்ல தேவையான ஷேப்புக்கு, அந்த மாதிரி கரைச்சி விட்டு கால் அழுகி போனவங்கள நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நவீன மருத்துவத்தில் சாதாரண குதிங்கால் வலிக்கு நல்லா யோசனை பண்ணுங்க. ஒருத்தருக்கு எலும்பு எக்ஸ்ட்ரா வளர்ந்திருந்தா நடக்க நடக்க வலி கூடணுமா குறையணுமா? இப்ப இந்த பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாருங்க, காலைல எந்திரிச்சு ஊனுன உடனே வலிக்கும், 10 ஸ்டெப்புக்கு தான் வலிக்கும், நடக்க நடக்க சரியாயிரும். பெண்கள்லாம் நிறைய பேர் அனுப்பிச்சிருப்பாங்க, சரியாயிரும், நடக்க நடக்க சரியாயிரும். இப்போ உண்மையில எலும்பு வளர்ந்து இருந்துச்சுன்னா ஒரு எலும்பு மாதிரி ஒரு படிவத்தை ஒட்டி வச்சிருங்களேன், ஒரு ஆராய்ச்சி பண்ணுங்களேன், ஒரு எலும்பு மாதிரி ஒரு படிவத்தை ஒட்டி வச்சிருங்க. நடக்க நடக்க அது குத்திக்கிட்டு கூட கொஞ்சம் சதையை கிழிச்சுக்கிட்டு வலிக்குமா, அல்லது நடக்க நடக்க சரியா வருமா? இது காலைல எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் 10 ஸ்டெப்புக்கு மட்டும்தான் வலிக்கும், நடக்க நடக்க சரியாயிரும். அப்ப காரணம் என்ன? சித்த மருத்துவத்தில் குறிப்பிடுவதுதான் உண்மை. குதிங்கால் வாதம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பாட்டிலை வச்சுக்கிடுங்க, ஒரு பானையில ஒரு தண்ணியை வைங்க. தண்ணியை வந்து இன்னைக்கு ஊற்றி வச்சுட்டு காலில் பாருங்க, அந்த தண்ணியில் உள்ள அழுக்கெல்லாம் அடியில் படிஞ்சிருக்கும். ஒரு பாட்டிலில், ஒரு வாட்டர் பாட்டிலில் ஒரு அழுக்கு தண்ணியை ஊற்றி வைங்க, ஒரு 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 அரை நாள், ஒரு 10 ஹவர் வச்சிருங்க, கீழே தண்ணி அழுக்கு படிஞ்சிருக்கும். அதே மாதிரிதான் நம்ம படுத்திருக்கும் போது உடம்புல உள்ள வாத நீர் அந்த குதிங்காலில் வந்து டெபாசிட் ஆயிரு. நம்ம நல்லா படுத்து ரெஸ்ட் எடுக்கும் போது நைட்டு ஃபுல்லா நம்ம ஒரு 8 ஹவர் படுத்திருக்கும் போது அந்த உடம்புல உள்ள வாத நீர்லாம் அங்க வந்து தங்கி இருக்கு. காலைல எந்திரிச்ச உடனே நம்ம வந்து வாத நீர்ல மிதிக்கும், ரத்தம் இல்ல வாத நீர்ல மிதிக்கும், அதனால முள்ளு மாதிரி குத்துது, வலிக்கு. நடக்க நடக்க அந்த அழுத்தம் கொடுக்க கொடுக்க வாத நீர் கலைஞ்சி மேல ஏறிடுது, ரத்தத்தோட கலந்துருது. அப்ப திருப்பி அங்க ரத்தம் வந்து வலி சரியா வருது. இதுதானே உண்மை, சித்த வைத்தியத்துல சொல்றதுதான் உண்மை. வாத நீர் தங்கி இருக்கு, நடக்க நடக்க கலைஞ்சு போயிருது. இதை வந்து நம்ம உடம்புல வாத நீர் ஏன் ஏற்பட்டிருக்கு, எதனால ஏற்பட்டிருக்கு? நம்ம கொழுப்பு சத்து அதிகமா சாப்பிடுறதுனாலயா, அல்லது நீர் ஆகாரங்கள் தொடர்ந்து அதிகமா சாப்பிடுறதுனாலயா, அல்லது ரத்தத்துல சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கும் குதிங்காலில் வலிக்கும், அவங்களுக்கு நடக்கும் போதெல்லாம் வலிக்கும், காலில் வலி இருக்கும். சிலர் பாத்தீங்கன்னா ரத்தத்துல சத்து குறைபாடு இருக்கும். இதை பத்தி பேசுறதுக்கு முன்னால ஒரு நேரம் பார்த்துடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம். உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் கனகசலை. எங்க இருந்து பேசுறீங்க? விருத்தாச்சலத்துல பக்கத்தால கிராமம் சின்னப்பொருள்ல இருந்து பேசுறேன் மேடம். மருத்துவர் இருக்காங்க, உங்களுக்கான சந்தேகங்களை கேளுங்க ஐயா. வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார், சின்னப்பொருள்ல இருந்து கனகசலை பேசுறேன் சார். சொல்லுங்க. எங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு வந்து 2 முட்டி வலிக்குது சார், பயங்க நீங்க சொன்ன மாதிரியே அப்படியே பந்து போல உப்பிக்குது. சரி, வயசு என்னாச்சு?
என்ன சார்? வயசு என்னாச்சு? வயசு வந்து 42 வயசு சார். 42. வேற என்ன வியாதிக்கெல்லாம் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க? இல்ல சார், வேற எந்த வியாதிக்கும் மருந்து எடுக்கல சார். கர்ப்பப்பை ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. சரி. அந்த முதுகு தண்டு வந்து கீழே வந்து அங்க பயங்கரமா வலிக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது இடுப்பு பகுதியில வலி இருக்கு, முழங்கால் முட்டில வலி இருக்கு. ஆமா சார், இடுப்பு பகுதியிலும் வலி இருக்கு, முழங்கால் பகுதியிலும் வலி இருக்கு. சரி, கர்ப்பப்பை எத்தனை வருஷம் ஆச்சு எடுத்து? கர்ப்பப்பை 11 வருஷம் ஆச்சு சார். 11 வருஷம். ஆமா சார், 11 வருஷம் ஆச்சு. சரிங்க ஐயா. இப்ப வந்து முழங்கால் மூட்டுல வலி இருக்கு, இடுப்புல வலி இருக்கு. ஆமா சார். வேற என்ன வியாதிகள்? சுகரு, உப்பு சத்து அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல? எந்த வியாதியும் இல்லைங்க சார். நைட்டு தூங்கின பிறகு எத்தனை வாட்டி யூரின் போறாங்க? நைட்டு தூங்கின பிறகு ஒரு டைம் போறாங்க சார். ஒரு டைம் தான் போறாங்க. போன கட் பண்ணிருங்க, நான் அதுக்கு விளக்கம் சொல்றேன். ஆமா, அதாவது பாத்தீங்கன்னா இப்போ கபடி விளையாடுறவங்களெல்லாம் பார்க்கலாம், மேலே ஓடி ஆடி. இப்போ எத்தனையோ லேடிஸ் இருக்காங்க 40 வயசுல நல்லா ஓடி விளையாட்டு பயிற்சியில் ஈடுபடுறாங்க. கோயம்பேடு மார்க்கெட்டில் பாருங்க, 60 வயசு பாட்டி 20 கிலோ வெயிட்டை தூக்கிக்கிட்டு அங்கே இங்கேயும் வியாபாரம் பண்ணி பிழைக்கி. இந்த மாதிரி வலுவான வேலைகள் செய்கிறத நம்ம பார்க்கோம். 60 வயசு பாட்டி வரைக்கும் வலுவான வேலைகள் செய்கிறவங்கள பார்க்கோம். முழங்கால் முட்டியில் கபடி விளையாடுறவங்களாம் இருக்காங்க லேடிஸு. நம்ம பார்க்கோம், டிவிலெலாம் பார்க்கோம், அப்படி விளையாடுறாங்க, ஊருடுறாங்க, மூட்டில் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுதா? வலுவான வேலைகள் செய்தாலோ விளையாண்டாலோ மூட்டு பாதிக்கப்படாது. ஆனால் இன்ஃபெக்ஷன், ரத்தத்தில் ஃப்ளூட் இருந்தா, ரத்தத்தில் இன்ஃபெக்ஷன் அதிகமாயிட்டுன்னா, ரத்தத்தில் நீர், கெட்ட நீர் அதிகமாயிட்டுன்னா, அமிலங்கள், கெட்ட அமிலங்கள் அதிகமாயிட்டுன்னா மூட்டில் வந்து டெபாசிட் ஆயிரும். அதுவும் கர்ப்பப்பையை எடுத்ததுக்கு அப்புறம், மாதவிடாய் நின்றதுக்கு அப்புறம் பெண்களுக்கு ரத்தத்துல கெட்ட அமிலங்கள் அதிகமாகி மூட்டுக்கல்ல வந்து டெபாசிட் ஆயிரும். முழங்கால் மூட்டுல தான் பெரும்பாலானவர்களுக்கு டெபாசிட் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இடுப்புல, அந்த பெண்களுக்கு மாதவிடாய் நின்றதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரத்தத்துல யூரிக் ஆசிட் அளவு அதிகமாக வரதை நம்ம பார்க்கோம். அது கிட்னி பக்கத்துல டெபாசிட் ஆகி அந்த முதுகுத்தண்டு விட பகுதியிலலாம், அந்த ஏரியாவிலலாம் படிவங்கள் ஏற்பட்டு நமக்கு அங்க உள்புண் ஏற்பட்டு வீக்கத்தை ஏற்படுத்தி முதுகு தண்டு இடத்துல அழுத்துறதையும் நம்ம பார்க்கோம். அங்க கல்லு மாதிரி படிஞ்சுக்கிட்டு, இடுப்பு பகுதியில் கல்லு மாதிரி படிஞ்சு வீக்கத்தை ஏற்படுத்தி முதுகு தண்டு விடத்தை அழுத்தி வழி வர்றதை பார்க்கும். எப்படி முழங்கால் மூட்டுல உள்ள வீக்கம் இருக்கோ அதே மாதிரி இடுப்பு பகுதிகளில் அந்த ஸ்பைனல் பக்கத்துலேயும் அங்க நீர் கோர்த்து அங்க யூரிக் ஆசிட் டெபாசிட் ஆகி வீக்கத்தை ஏற்படுத்தி வெளிவர்றதை பார்க்கும். அதனால நீங்க நேரில் வரும்போது இவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்னால அங்க நீர்கள் அதிகமாயிருக்கா, அல்லது அந்த இன்ஃபெக்ஷன் எதனால வந்துச்சு, சுத்தம் இல்லாம வந்துச்சா, அல்லது கர்ப்பப்பை எடுத்ததுனால கழிவுகள் ரத்தத்தில் அதிகமாகி வந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதற்கேற்றார் போல சிகிச்சை கொடுக்கும்போது குணப்படுத்திடலாம். வந்து பாருங்க. உங்க மருத்துவமனை எங்க இருக்கு, எந்த மாதிரியான வியாதிக்கெல்லாம் குணப்படுத்துறீங்க அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. ஆமா, அதாவது பாத்தீங்கன்னா எங்களோட வைத்தியசாலையில கழுத்து வலி. இப்ப அந்த கழுத்து வலி எதனால வருது? நமக்கு வந்து அந்த கழுத்துல வந்து உண்மையிலே நரம்பு அழுத்தப்படுதா, அல்லது கேஸ் டெபாசிட் ஆயிருக்கா, நீர் டெபாசிட் ஆயிருக்கா, உடம்பு உஷ்ணத்தினால வலி வருதா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சைனஸ் பிரச்சனை, தேவையான அளவு உடம்புக்குள்ள ஆக்சிஜன் கிடைக்காம மூக்கடைப்பு இருக்கும், சளி தொல்லைகள் இருக்கும், தேவையான அளவு பிரீத்திங் இருக்க மாட்டாங்க, உடம்பு ஓவர் உஷ்ணத்தினால மூக்கடைப்பு இருக்கும். இந்த மாதிரி சுவாச பிரச்சனையினால இருக்கிறவங்களுக்கும் கழுத்துல வலி வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கழுத்து வலி வர்றதை பார்க்கும். எதனால கழுத்து வலி வருது, ஏதாவது அடிப்பட்டதா, எலும்புல ஏதாவது அடிபட்டிருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதற்கேற்றார் போல சிகிச்சை கொடுத்து குணப்படுத்திடுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தோள்பட்ட வலி, தோள்பட்டையில் சக்கரவியாதினா வலி இருக்கா, அல்லது யூரிக் ஆசிட் டெபாசிட் ஆகி அங்கே வலி இருக்கா, அல்லது ஜவ்வு கிழிதல் ஏற்பட்டிருக்கா, எலும்புல கிராக் இருக்கா, அதுல தோள்பட்ட ஜாயிண்ட் விலகல் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதற்கேற்றார் போல சிகிச்சை குணப்படுத்திடுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நடுமுதுகுல வலி, பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நடுமுதுகுல வலி. அப்போ ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு அந்த லிவரை சுற்றி கொழுப்பு அதிகமாக படிஞ்சு பித்தப்பை பாதிக்கப்பட்டு முதுகு தண்டு விட வலி இருக்கா. அதாவது லிவரில் கொழுப்பு படிஞ்சது, பித்தப்பையில் ஒரு கல் மாதிரி இருக்குன்னா என்ன கை கால வலிக்கும், முதுகு தான் வலிக்கும், அது முதுகுல பக்கத்தில் தானே இருக்கு.
நிறைய பேர் என்ன சார் முதுகு நான் வலிக்குன்னு சொல்றேன், நீங்க பித்தப்பையை பத்தி பேசுறீங்க, லிவர் ஃபேட்டி லிவர் இருக்குன்னு சொல்றீங்க அப்படிலாம் கேட்பாங்க. நம்ம வந்து மூட சமக்கிறவங்களுக்கு கூட முதுகுல வலி வராது. மூட சமக்கிறவங்களுக்கு முதுகுல வலி வருதா? இல்ல. ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்களுக்கு முதுகுல வலி வரும், பித்தப்பையில கல் இருக்கிறவங்களுக்கு முதுகுல வலி வரும். அதை நம்ம பார்க்கணும் எதனால அப்படின்ட்டு. அதே மாதிரி இடுப்பு வலி, L4 L5 ஜாயிண்ட் பல்ஜி அப்படிம்பாங்க. சயாட்டிக்கா நரம்பு அழுத்தப்படுது அப்படிம்பாங்க. அப்போ L4 L5 ஜாயிண்ட்ல குதிரை ஓட்டுறாங்க பாப்பீங்களா, குதிரை ஓட்டுறாங்க. குதிரை ஓட்டுறவங்களுக்குலாம் முதுகு தண்டுவட அழுத்தப்பட்டு L4 L5 ஜாயிண்ட் பல்ஜ் ஆயிருதா? ஒவ்வொரு விளையாட்டுல உருண்டு புரண்டு எந்திரிக்காங்க, பல்ஜ் ஆகுதா? முதுகுல வெயிட் வச்சு தூக்குறாங்க, பல்ஜ் ஆகுதா? கிடையாது. அங்க கிட்னில ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு உள்ளுக்குள்ள கிருமி தொற்றுகள் ஏற்பட்டு யூரிக் ஆசிட் அந்த பாதைகளை சிறுநீர பாதைகள் எல்லாம் டெபாசிட் ஆகி அங்க படிஞ்சு நரம்பு அழுத்துச்சுன்னா இடுப்புல வலி வரும். அப்படி பார்க்கணும் இது எதனால வந்துச்சு அப்படின்ட்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முழங்கால் மூட்டு வலி, நிறைய பேருக்கு முழங்கால் மூட்டு வலி ஜவ்வு கிழிஞ்சிட்டு அப்படின்னு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சத்து குறைபாடுனால முழங்கால் மூட்டு வலியில வலி வரும். அந்த ஜவ்வுக்குள்ள நீர் கோர்த்ததுனால மூட்டுல வலி வரும். சக்கரை வியாதினால மூட்டுல வலி வரும். யூரிக் ஆசிட் தங்கினதுனால மூட்டுல வலி வரும். அல்லது இடுப்புல பாதிப்பு இருந்தா ஒரு பக்கமே தாங்கி நடக்கிறதுனால மூட்டுல வலி வரும். இது எதனால மூட்டுல வலி வருங்கிறத துல்லியமா கண்டுபிடிச்சு அதற்கேற்றார் போல சிகிச்சை கொடுக்கணும். கணுக்கால்ல வலி, கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கணுக்கால் ஃபுல்லா வீங்கிக்கிட்டு அந்த வீக்கத்தினால அதுக்கு தேவையான அளவு ரத்தம் கிடைக்காம கருத்து போய்கிட்டு பாதிக்கப்படுறவங்கள நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால கிட்னில எதுவும் பிரச்சனை இருக்கா, சிறுநீர் கழிக்கிறதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா, வாத நீர் அதிகமாகி கால் வீங்குதா, கணுக்கால் வீங்குதான்னு எல்லாம் பார்க்கணும். சுகர் அதிகமா இருக்கிறவங்களுக்கும் நமக்கு கணுக்கால்ல வீக்கம் ஏற்பட்டு உள்புண் ஏற்பட்டு வலி வர்றதை பார்க்கும். அதே மாதிரிதான் குதிங்கால் வாதம், காலையிலே எந்திரிச்ச உடனே வலி வர்றது, முள்ளு மாதிரி குத்துறது, நடக்கும்போது நடக்க சரியாயிருது. இது எதனால அவங்களுக்கு இந்த உடம்புல வாத நீர் அதிகமா இருக்கு, சத்து குறைபாடா, வாத நீர்னால வலி இருக்கா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து இந்த குதிங்காலுக்கு மசாஜ், ஒத்தலங்கள், இரத்தத்துல இருக்கக்கூடிய அதிகப்படியான கெட்ட அமிலங்களை வெளியேற்றுவதற்கு உள் மருந்துகள், கஷாயங்கள், பேதி மருந்துகள், உடலை பாதிக்காத அளவுக்கு பேதி மருந்துகள் இதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு நிரந்தரமா குணப்படுத்திக்கிட்டு இருக்கோம். மசாஜ், ஒத்தலங்கள் யாருக்கு எதனால என்ன பிரச்சனைகள் ஏற்படுதுங்கிறத துல்லியமா கண்டுபிடிச்சு அதற்கேற்றார் போல சிகிச்சை கொடுக்கறதுனால எங்களோட வைத்தியசாலையில கூட்டமா மக்கள் சிகிச்சை பெற்று குணமாகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விகளுக்கும் நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் மிக தெளிவா விளக்கம் அளிச்சீங்க. நன்றி.